சிவபெருமான் விஷபவானத்தை காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்து என்ன சொல்றாரு? செருத்துயிரே, நீ செய்த செயல் இப்படி எனக்கு செய்யக்கூடிய இந்த பூ நுகர்த்தான்னு சொல்லி நீ மூக்க அறுத்து விட்டேன். ஆனால் அந்த ராணி தன்னுடைய பட்டத்தரசி அவர் தன் மனைவியும் பார்க்கல. இப்படி ஒரு சிவனுக்கு ஏதாவது அபச்சாரம் செஞ்சா அது தப்பாவுமே, பிற்காலத்தில் தலைமுறை பேசுமே அப்படின்னு நினைச்சிருந்தாரு. அவர் கையை வெட்டிட்டாரு. அதனால ஒரு 2 பேருடைய பக்தியை நான் மெச்சினை சொல்லி எம்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த ரத்தம்லாம் போய் அந்த ராணிக்கு பழையபடியும் மூக்கும் அந்த அம்மாவுக்கு கை நல்ல ரத்தன ஜலமாக ஒளி வீசுறாங்க. அந்த சிவபெருமான் சொல்லுவாரா, செருந்துறையை பார்த்து அப்பா நீ நாய்மார் வரிசையில் அமரங்களை வாங்கிட்டாரு. கலைச்சிக்க நாயினார் அவரையும் சொல்றாரு, நீ அப்படி செஞ்ச ஜபப்பையன் சிவப்பையனை செஞ்சிருக்கிற, நீ நம்மளுடைய நாய்மார்களை அமரங்களை வாங்கிட்டு. அப்பேற்பட்ட நாய்மாருடைய சரித்திரம் தான் அந்த சரித்திரம். மொத்தம் பாண்டிய மன்னர்களுடைய அந்த கருத்துக்களை பார்க்கும்பொழுது 23 பேர் இருக்காங்க. குறுநீல மன்னர்கள் ஒரு 10 பேர், அது போக சோழ பேரரசு ஆண்ட அவங்க மன்னர்கள் ஆனால் 23 பேர்கள் அவங்க அரும்பெரும் பணியை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க செய்த ஒரு அனுப்பணி என்னன்னு கேட்டால், அவங்க வயது இல்லைன்னா ஆண் பெண் இதெல்லாம் பார்க்கப்பட்டாங்க. சிவனடியாக இருந்தால் எதையுமே அவங்க தகராமல் அந்த தண்டனை உடனே கொடுத்துருவாங்க. அதுதான் அந்த காலத்தில் நடந்தது. அப்பேற்பட்ட ஒரு அருமையான வரலாறு இன்னைக்கு கலைச்சிக்க நாயனாருடைய வரலாறு. இந்த நாயன்மாருடைய கதையை கேட்க கேட்க நம்மளுடைய மனசில் ஒரு உற்சாகம் பிறக்கும். சிவபெருமான் தான் அவர் வரத்தை கொடுப்பவரு, அவர் தெய்வம், அவர் மேல் தேவை யாரும் கிடையாது. சிவனே பிறவி பிறருக்கும் தேரேஷன் என்ன, சிவனின்றி வேறு தெய்வங்களோட கண்டதில்லை. நம்முடைய இந்த ஆலயம் ஆதிகால மன்னர்கள் இருந்திருக்காங்க. அகஸ்தியர் ஸ்தாபித்த இந்த லிங்கத்தை ஜடாவர்ம பாண்டிய அந்த பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க, நமக்காக கட்டியிருக்காங்க. ஏற்பட்ட சிவாலயம் நம்ம அகஸ்தியர் பூஜை எங்கேயுமே கிடையாது. மற்ற எல்லா ஆலயங்களும் என்ன கேட்டீங்கன்னா மனிதன் ஸ்தாபித்தது. விஸ்வகர்மா மனிதன் ஸ்தாபித்து அது விஸ்வகர்மா அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சிவாச்சாரியர்கள் அதில் பூஜை பண்ணி சாமியை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஆனால் மாமுனிவர் அகஸ்தியர் 18 சித்தத்தில் இருக்கக்கூடிய மாமுனிவர் அகஸ்தியர் தலைவர் அவர் இங்கே கோயிலில் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த 18 சித்தரில் அகஸ்தியர் வந்ததுக்காண்டி இங்கே முனிவர்களாக வருவாங்க. இங்கே 30 கோடி தேவர்கள் அவங்களும் வருவாங்க. அவங்களும் இப்படி வண்டு ரூபமாகவும் கூடிய வருவாங்க. இதெல்லாம் கேட்பாங்க. அதனால் அப்பேற்பட்ட ஒரு பேராலயம் நல்லா இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, நம்முடைய திருவாலயத்தில் தேர் ஒரு 55 வருஷமாக அப்படி கிடக்குது, கம்மிந்து இருக்குது. அது எப்படியாவது நமக்கு அது இறைவனுடைய கருணையினால தேர் ஓடணும். தெப்போற்சவம் எம்பெருமான் அவருடைய அதிக உஷ்டமாக இருப்பதனால அவர் சாந்தப்பட்டதற்காண்டி அங்கே உள்ள ஜீவன்கள் எல்லா ஜீவன்களும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜீவன்கள் அப்படியே எல்லாரும் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும். அந்த மோட்சம் கொடுத்து தான் எம்பெருமான் நினைச்சாரா தெப்போற்சவத்தில் அமர்ந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாரு. அவர் அக்னிப்படமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் குளிர்ச்சியாக்குறதுக்காக தான் அந்த தெப்போற்சவம் வச்சாங்க. தேர் சொல்லக்கூடியது மனிதர்கள் எல்லாரும் கோயிலில் சாமி கும்பிட முடியாது. அவங்க பலவித சூழ்நிலையாக இருக்கலாம், வர முடியாது. அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்றாரு, நானே உன்னுடைய இடத்துக்கு வரப்பா அப்படி காட்டக்கூடியது தான். எல்லா ஊரும் திருவிழா நடக்குது. அது எம்பெருமான் சிவபெருமான் அங்கே தேரில் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய கருணை நமக்கு கிடைக்கணும். எல்லாரும் பிரார்த்தனை செய்வோம். எல்லாருக்கும் எல்லா மங்களம் கிடைக்கும். நம்ம பார்வதி பதையே என்னாருடைய சிவனே போற்றி, நாயன்மார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சித்தம்பலம் சிவாய்.